நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டு கல்யாணம் இருக்குல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்களா, ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கலான்னு என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. நானும் போயிட்டு வரட்டுமா? நீ போயிட்டு வாமா. நீ போயிட்டு வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வா, சரியா? உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு சொல்லாமலே இருக்கலாம். நான் வெளிய போறேன்னு சொன்னாலே அவங்களுக்கு தலைவலிக்கும், காய்ச்சல் அடிக்கும், எல்லாம் பண்ணும். நீ சொல்லு, அதெல்லாம் எங்க அம்மா விட்டுருவாங்க. சொல்றேன் இருங்க. பாத்தீங்களா உங்க அம்மாவை குரட்டை விட்டு எப்படி தூங்குறாங்கன்னு பாருங்க. எத்த எத்த சொல்லு மருமகளே. என்ன எத்த? நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. அவ என்ன கூப்பிட்டுக்கா. நானும் போயிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வீட்ல இரு. நீ கிளவிக்கிட்ட எதனாச்சும் போய் சொன்னாதான் சரிப்பட்டு வரும். இரு. இவன் என்ன போன் அடிக்கா? என்னன்னு கேப்போம். ஹலோ. என்னது? அப்படியா? அச்சிச்சே, பாவமே. சரி சரி, போனை வைக்க. ஏமா என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? அது ஒண்ணும் இல்ல. என்னோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவங்க மாமியார் அவளை எங்கேயுமே விடல. அதனால அவ தனி கொடுத்தனும் போயிட்டாலாம். அச்சிச்சே, இது என்ன கூத்தா இருக்கு? இவ தனியா போயிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நம்மள இழுத்து போட்டு செய்யணும். மருமகளே நீ போயிட்டு வந்துருமா? எப்படியோ நம்ம பிளான் ஒர்க் ஆயிட்டு.